வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சரண் சான்ஸ்கிரிட் சிக்ஷக் பரீட்சையா பாரதிய வித்யாபவன் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் ரெண்டாவது பாடம் பார்க்க போகிறோம். ஸ்ரீயுத் ஹூ கோவல்வன் மகோதயஸ்ய பாஷணம். திரு கோவல்வன் மகோதயரின் உரை. இது வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அப்புறம் காட்டுறேன். அது மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் பார்த்துடலாம். அனலக அக்னி, அனிலக காற்று, அன்வேக குலம், அமோக வீரியமுள்ள, அலிகம் பொய்யான, ஈஷத் கொஞ்சம், உற்சங்கம் மடி, ஏகபதே ஒரு வழியில், கோபுரம் கோபுரம், அப்தக வருஷம், சதுஷ்பதம் நார்ச்சந்தி, சாதரூபம் ஸ்வர்ணம், துஷாரக பனி, தரா பூமி, நக்தம் இரவு, நிப்ரூதம் ரகசியமாக, பீவர பருத்த, பிரசவம் வேகமாக, போஷணம் மருந்து, மனோங்க அழகான. நான் நோட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பாடம். ஸ்ரீயுத் ஹூ கோவல்வன் மகோதயஸ்ய பாஷணம். திரு ஹூ கோவல்வன் மகோதயாரின் உரை. ஃபின்லாண்டு ராஜதூதன் ஸ்ரீ ஹூ கோவல்வன் மகோதயஸ்யேன ராஜகீய காசி சம்ஸ்கிருத மகாவித்யாலயஸ்ய தக்ஷ கத்வ समारोहे प्रददस्य संस्कृतभाषाणस्य சாரம்சக. பின்லாந்து இளவரசர் திரு ஹூ கோவல்வன் மகோதயரின் அரசு காசி சங்ரு பெரிய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவருடைய சமஸ்கிருதத்தின் உரை. அது இளவரசர் பேசினது, கோவல்வன் மகோதயர் பேசினது. அது சமஸ்கிருத காசி சங்ரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பேசின உரையோட சுருக்கம் அது. मान्याः अध्यक्ष महोदयः सदः ஸ்நாம் மதிப்புக்குரிய தலைவர், சபை உறுப்பினர், பட்டம் பெற்ற மாணவர்கள். அதான் மதிப்புக்குரிய தலைவர், உறுப்பினர்கள், பட்டம் பெற்ற மாணவர்கள். அஸ்மின் அவசரே நிஷாந்த பாஷாநாத்த அமானி சுதோகம் ஆத்மானம் சம்மானிதம் மன்யே புண்ணியம் காசி நகரே
ஆகத்திய அகம் பிரமுதிதக அஸ்மி. இந்த பட்டமளிப்பு விழாவின் உரைக்காக அழைக்கப்பட்டதில் பெருமை அடைகிறேன். இந்த பட்டமளிப்பு விழா அழைக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்கிறாரு. என்னை மதிப்பான்னு கருதிய நல்ல மதிப்பாக தன்னை கருதுகிறாரு. கல்வியின் மேன்மை வளர்கிறது. கல்வியின் மேன்மை நல்லா வளர்கிறது. புனிதமான காசி நகரத்துக்கு வந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த புனிதமான காசி நகருக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறார். ஹி அனாதி காலத் வித்யாக பவித்ர பாஷ மகத் க்ஷேத்திரம் அஸ்மின் மகா வித்யாலய சித்துப்ப அகம் பிரசிதாமி. ஆதிகாலம் தொட்டு அறிவின் புனிதத்துக்காக பெரிய தளமாக விளங்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து நான் பல மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதிகாலம் தொட்டே வந்து நல்லா அறிவின் புனிதற்காக பெரிய தளமாக இந்த இடத்துல வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் வந்ததுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்கிறார். ஹி சதசர திகாகத் ஏக சதாத் ஆதிகேபிய வருஷபியக ஆதிகேபிய வருஷபியக संस्कृत विद्यायाः विशिष्ट विद्यावादस्य च प्रधान केंद्रम. இந்த சாஸ்திரம் பாரம்பரியத்தின் நூற்றாண்டுக்கு மேலாக சமஸ்கிருத அறிவின் சிறந்த பண்டிதர்கள் கூட முக்கிய மையமாக விளங்குகிறது. இந்த சாஸ்திர பாரம்பரியத்துக்கு 100 ஆண்டுக்கு மேலாக சமஸ்கிருத முக்கிய பண்டிதர்கள் கூட பெரிய இடமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. संस्कृत भाषा उपजीव्य भवन्तो बादीयः समुच्चतां संस्कृति निर्मदः या वस्तुतः भवतां सौकर्य कल्पते. சமஸ்கிருத மொழியின் அடிப்படையாக கொண்டு நீங்கள் இந்தியா மிக கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளீர்கள். அது உண்மையில் உங்கள் நலனுக்கு பயன்படுகிறது. சமஸ்கிருத மொழி அடிப்படையாக கொண்டு இந்தியா நல்ல ஒளிமிக்க கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கீங்க. அது உண்மையாக உங்கள் நலத்துக்கு பயன்படும் சொல்கிறாங்க. பவதாம் பகவத்கீதா ஆஞ்ஞாத காலத புண்ணியானாம் மார்கதர்ஷன சாந்தி பிரதானம் ச கிருத இயம் ஹி நவபாரதஸ்ய ராஷ்டிரபிதுக. உங்கள் தெய்வீக வழிகாட்டுதலால் அறியப்படாத காலம் தொட்டு முனிவர்கள் காட்டிய வழி அமைதியை வழங்கும் நோக்கத்துக்காக இந்த புதிய ஆசியாவின் தேசிய தந்தையின் செயல். நீங்கள் தெய்வீக வழிகாட்டுறதுனால அறியப்படாத காலம் தொட்டு முனிவர்கள் காட்டிய வழி வந்து நோக்கத்துக்காக இது இந்தியாவின் தேசிய தந்தையோட செயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி தனக எனக சகாயிக ஆசித். அத்தியேபம் சுதுரம் பவன்யாயி
சாத சாதகான மார்க்க பிரதர்ஷன் கரிஷதி. மகாத்மா காந்தி துணை எப்போதும் இருந்தது. மகாத்மா காந்தியோட துணை எப்பயுமே இருந்தது. மேலும் தொலைவில் இருந்தாலும் சாதகர்களுக்கு பாதையை தொலைவில் பாதையை சுட்டி காட்டுவார். அது வெகு தொலைவில் இருந்தால் கூட காந்திஜி வந்து நல்லா வேண்டியவர்களுக்கு வந்து பாதையை நல்லா சுட்டி காட்டுவார். சம்ஸ்கிருதஸ்ய சாம்ராஜ்யம் பாரதே ஏவ ந சிபிதும் கிது ஹிமாலயச பர்வதச பூதர இயம் இத்யம் மகாநாபி ஆத்மக பிரதிஷய ருதசாகரம் ச அதிகவ்ய பிரசுதம். சமுத்திரத்தின் பேரரசு இந்தியாவின் மட்டுமல்ல, அது ஹிமாலய மலையணையின் அடிவாரத்தை தாண்டி பெரிய காடுகளுக்கு சென்று வங்கக்கடல் வரை விரிந்துள்ளது. அதாவது சமஸ்கிருத பேரரசு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அது ஹிமாலயம் தாண்டி மலையாளத்தை தாண்டி பெரிய காடுகளும் நுழைஞ்சு வங்கக்கடல் வரைக்கும் போயிருக்கு. பாரதிய பரிசாரக தாரா அத்தியாச மேகம் காசி யுககாதா இதே பிரபதீத பிரவேசிய ஏஷியா தேசிய அதிகதர மார்கஷு பிரம்மதேச ஷான்மேதேச சாயம் தேச ஜப்பான் கொரியா மங்கோலியா வக விச்சத் பாரசீக பிரபுதி தேசேஷு சமபூமி பவத் அபித்யாதாம். இந்திய சிந்தனை காசியின் பகவான் புத்தரால் பாதிக்கப்பட்டு கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளில் பிரம்மதேசம், மியான்மர், சியாம தேசம், தாய்லாந்து, ஜப்பான், கொரியா, மங்கோலியா, திபெத், பாரசீக நாடுகள், ரஷ்யா வரை பரவியது. இந்தியா கண்டனம் புத்தரால் பாதிக்கப்பட்டு அது பல பகுதிகளில் வந்து, அதாவது பிரம்மதேசம், மியான்மர், சியாம தேசம், தாய்லாந்து, ஜப்பான், கொரியா, மங்கோலியா, திபெத், பாரசீக நாடு வரை இந்த ரஷ்யா வரை பாரசீக நாடுகள் ரஷ்யா வரை பரவியிருக்கு. எல்லாம் நோட் பண்ணிங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.